வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் கர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அஞ்ஞானிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அஞ்ஞானிகள் என்ற அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஞானிகள் கர்மங்களை செய்வார்கள், ஆனால் அந்த கர்மத்தின் பலனை எதிர்பாராமல் செய்வார்கள் என்று பார்த்தோம். அஞ்ஞானிகள் கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பலனையும் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்திற்காகவும் செய்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ கர்மங்களில் ஈடுபட்ட அஞ்ஞானிகளை பற்றி அது அவர்கள் 3 விதமாக இருப்பார்கள் என்றும் சொன்னோம், குணங்களின் அடிப்படையில். இப்போ இந்த உடல் பிரகிருதி மற்றும் 23 தத்துவத்தினால் ஆக்கப்பட்ட சரீரம் என்று நாம் பார்த்தோம். இப்போ பிரகிருத்தின்னு நேற்று நான் உங்கள்கிட்ட பேசினேன். அப்படின்னா அது இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொன்னோம். இந்த உலகம் ஒரு ஜடமான பொருள் தான். அதனால் அதை பிரகிருத்தியுடன் ஒப்பிடுவதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் பிரகிருதி அப்போ இந்த உலகம் எப்படி ஒரு மனிதனோட உடலில் தூண்டுதல் செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ பிரகிருதிக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, பல்வேறு முற்பிறவைகளில் செய்த வினைகளின் பயனாக வெளிப்படுகின்ற சம்ஸ்காரம், அதாவது மனப்பதிவுக்குத்தான் பிரகிருதி என்று பெயர். இப்போது நீங்கள் நிறைய தாட்ஸ் நமக்குள்ளே இருக்குது, நிறைய தாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த தாட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய செயல்களை செய்கிறோம். எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம யுவர் தாட்ஸ் ஆர் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனப்பதிவுகள் நிறைய தாட்ஸ் இந்த ஜென்மத்தில் இல்லை, போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில், இப்படி பல ஜென்மங்களில் நமக்கு நிறைய தாட்ஸு, நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. நம்மை பாதித்த நிகழ்ச்சிகள், நம்மை மகிழ்ச்சிப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு மனப்பதிவாக நம்மளுடைய உடலில் இருக்குது. மனப்பதிவுகள்னு சொல்லுவோம். இது இந்த மனப்பதிவுகளுக்கு தான் பிரகிருதி என்று பெயர் சொல்லப்படுகிறது. பல்வேறு முற்பிறவைகளில் செய்த வினைகளின் பயனாக, வினைனாலே கர்மம் தான், வினைகளின் பயனாக வெளிப்படுகின்ற சம்ஸ்காரம், அதாவது மனப்பதிவுக்குத்தான் இங்கே பிரகிருதி என்று பெயர். இந்த மனப்பதிவுகள் தான் அவனுடைய இயல்பை கொடுக்கிறது. இப்போ நம்ம வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை அப்படின்னு ஒரு 4 விஷயங்களை பார்ப்போம். வர்ணத்துக்கு ஏற்றார் போல் கர்மங்களை செய்ய வேண்டும். வர்ணம்னா என்னன்னு பார்த்தோம். 4 பிரிவு இருக்குது வர்ணத்தில். அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், 4 வர்ணங்கள். அந்தனர்கள் என்றால் என்னன்னு பார்த்துருக்கோம், சத்திரியர்னாலும் என்னன்னு பார்த்துருக்கோம். பழைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4 வர்ணம். இப்போ ஆசிரமங்கிறது அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு ஆசிரமம் அமையும். இப்போ அந்தனர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு காஞ்சி மடம் ஒரு ஆசிரமம், சிருங்கேரி மடம் ஒரு ஆசிரமம். அதே போன்று சைவ குலத்தில் பிறந்தவர்களுக்கு குமரகுருபருடைய ஆசிரமம். ஸோ அவரவர்களுக்கென்று ஒரு ஆசிரமம் இருக்கிறது. இப்போது வர்ணம்னா அந்த 4 பிரிவு, அந்தந்த வர்ணங்களுக்கு ஏற்றப்பாறு அவர்களுக்கு ஆசிரமம் அமைகிறது. இதற்கு 3வதாக இயல்பு என்று ஒன்று நாம் பார்த்தோம். இந்த இயல்புங்கிறது ஒருவருடைய குணங்களின் அடிப்படையில் வரைகிறது. இந்த குணங்களின் அடிப்படை எப்படி வரைகிறது என்றால் இந்த பிரகிருதியின் மூலமாகத்தான் வருகிறது. இந்த பிரகிருதியானது இந்த உடலை தன் 23 தத்துவங்களாக பிரித்து ஒரு சரீரத்தை அமைத்து கொண்டிருக்கிறது. அந்த சரீரத்திற்குள் நம் ஆத்மா உள்ளே இருந்து கொண்டு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ செயல்கள் செய்வது எல்லாமே பிரகிருத்தின் வினையால் தான். ஒருத்தர் ரொம்ப கோபக்காராக இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப சாந்தமாக இருக்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறாரு, ஒருத்தர் அசுரத்தன்மையோடு இருக்கிறாரு. அப்படின்னா அது அவங்களுடைய பிரகிருத்தின் அமைப்பினால் தான் இருக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை 3 பிரிவாக இங்கே சொல்கிறாங்க. இப்போ கர்மங்களில் ஈடுபட்ட அஞ்ஞானிகளை பற்றி சொன்னார். அவர்கள் இவ்வுலகில் மேலுலகத்திலும் கிடைக்கக்கூடிய போகங்களில் உள்ள ஆசையினால் நம்பிக்கையுடனும் பற்றுடனும் கர்மங்களில் ஈடுபட்டவர்கள், சத்துவ குணம் கலந்த ரஜோகுணம் உடையவர்கள். இவங்க 2லுமே ஆசை இருக்குது. போகத்தில் முதல்ல இவ்வுலகில் இருக்கும் போகங்களுக்கும் ஆசை, மேலுலக சொர்க்கம் போன்ற மேலுலகத்தில் இருக்கும் போகங்களுக்கும் அவர்களுக்கு ஆசை. அப்படி இருக்கிறவங்க அவங்க செய்கிற கர்மத்தினாலேயோ இல்லை அவங்க செய்கிற செயல்களில் அபிமானம் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் விளையக்கூடிய நன்மைகளை விரும்புபவர்களாக இருப்பவர்கள் சத்துவம் கலந்த ரஜோகுணத்தில் இருப்பவர்கள். இப்போ பயனில் விருப்பத்துடன் பெரும் முயற்சியோடு கர்மங்களை செய்கிறவர்கள் இவர்கள். இப்போ பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று சாதனை புரிபவர்கள் முற்றிலும் சத்வகுணம் உடையவர்களே. அவங்க அந்த ரஜோகுணம் அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இப்போ நீங்கள் பகவானை நோக்கி திரும்பும்போது பகவானை இணைக்க வேண்டும், பகவானை அடைய வேண்டும் என்ற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே
உங்களிடம் இருந்த அந்த இப்ப சாத்வீகம் கலந்த ரஜோகுணம் இருக்கும்போது தான் நீங்க செய்ற செயலுக்கு அதோட பலன எதிர்பார்த்து நீங்க செய்றீங்க. இப்ப இந்த ரஜோகுணம் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள விட்டு குறைஞ்சு முழுவதும் சாத்வீகம் வரும்பொழுது, இப்ப சாதனை முற்றிலும் சாத்வீகம் உடையவர்கள், அவர்கள் பிரகிருதியின் குணங்களுக்கு வசப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த பிரகிருதியின் குணங்களுக்கு அவர் வசப்பட்டவர்கள் அல்ல. பிரகிருத்தினா என்ன? உங்களுடைய பழைய மனப்பதிவுகள். அதுக்கு ஏத்த மாரி உங்களோட குணம் அமையுது. அப்ப இந்த மனப்பதிவை நீங்கள் நீக்க வேண்டும். லிமிட்டிங் பிலீஃப்ஸ். மனப்பதிவுகள். உங்களை விட்டு அந்த மனப்பதிவுகள் வெளியேற வேண்டும். மனப்பதிவுகள் வெளியேறத்தான் உங்களுடைய குணம் மாறும். அதாவது ரஜோ குணத்தில் இருந்தீர்கள் என்றால் அது சாத்வீகமாக மாறும். தமோ குணத்தில் இருந்தீர்கள் என்றால் அது சாத்வீகமாக மாறும். சாத்வீகம் கலந்த ரஜோகுலத்தில் இருந்தீர்கள் என்றாலும் அது சாத்வீகமாக மாறும். அப்பொழுது நான் உங்களுக்கு பிரகிருதியின் பால் உள்ள முற்றிலும் சத்துவகுணம் உடையவர்களாக மாறிவிட்டு பிரகிருதியின் குணங்களுக்கு வசப்பட்டவர்கள் ஆக மாட்டீர்கள். இதை பயிற்சியின் மூலமாக நாம் மனப்பதிவுகளையும் அகற்ற முடியும். தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்கின்ற தமோ குணமுடையவர்களுக்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களில் சிரத்தை கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம், இந்த தமோ குணம் உடையவங்க என்ன பண்ணுவாங்க, இம்சை பண்ணுவாங்க, மற்றவங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பாங்க, சோம்பேறிகளாக தெரிவார்கள். இவங்கெல்லாம் தமோ குணம் உடையவர்கள். இவர்களுக்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களில் சிரத்தை கிடையாது. அவர்கள் அவற்றை செய்வதும் இல்லை. சாஸ்திர விதிப்படி செய்ய வேண்டிய கர்மங்களிலிருந்து அவர்களை கலைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே இதற்கு மாறாக தாமச குணம் உள்ளவர்களுக்கு சாஸ்திரங்களில் நம்பிக்கை உண்டாக்கி தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்யாமல் தடுத்து விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றும்படி செய்வது அவசியமாகும். ஸோ அவங்களுக்கு தமோ குணம் உள்ளவங்க இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் கர்மங்களை செய்ய வேண்டும், இந்த நோக்கில் நீங்கள் மாற வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று கீதை சொல்கிறது. பயனில் பற்றுள்ளவர்கள் குணங்களிலும் கர்மங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றில் மோகம் அடைந்திருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு பிரகிருதிக்கும் அப்பாற்பட்ட சுகத்தை பற்றி அறிவு கிடையாது. இப்போ ஒரு கர்மம், ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அந்த செயலை நீங்கள் அதில் ஒரு பயனுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதில் ஒரு பயன் பற்று இருக்குங்க, இந்த பயனில் உங்களுக்கு பற்று இருக்குது. அப்போ குணங்களிலும் கர்மங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குணத்தின் பிரிவுகள், கர்மங்களின் பிரிவுகள்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் ஈடுபட்டுறீங்க. அதனால் உங்களுக்கு அது மேலே ஒரு மோகம் வருகிறது, ஆசை காரணத்தால் அவர்களுக்கு பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சுகத்தை பற்றி அறிவு. அப்போ உங்களுக்கு புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகத்தில் தான் விருப்பம் இருக்கிறது, அதற்கு அப்பால் ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பிரகிருதியின் குணங்களுக்கு ஏற்ற அந்த சுகத்தில் வசப்பட்டு இருக்கிறார்கள். புலன்களின் நுகர்ச்சி வழியே கிடைக்கக்கூடிய சுகங்கள் தான் உண்மையான சுகம் என்று பயனில் பற்றுள்ளவர்கள், கர்மம் இந்த குண ரீதியாகவும் கர்ம ரீதியாகவும் கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த செயல்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அந்த பயனில் பற்றுள்ளவர்களுக்கு பிரகிருதியை தாண்டின ஒரு சுகத்தின் மீது ஈடுபாடு இல்லை, அவர்கள் அந்த அறிவு கிடையாது. உலகில் சுகங்களே எல்லாவற்றிலும் சிறந்தவை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே குணங்களின் விளைவுகளான போகங்களிலும் அவற்றை அடைவிக்கின்ற உபாயங்களான கர்மங்களிலும் மட்டுமே ஈடுபடுகிறார்கள். குணங்களின் விளைவுகளான போகங்களிலும், என்ன குணம் பேசிக்காக இருக்கோ அதுக்கு குணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போகங்கள் கிடைக்கிறது. அவற்றை அடைவிக்கின்ற உபாயங்களான கர்மங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரியான செயலை தான் நீங்கள் செய்வீங்க. அந்த பயன், எனக்கு இந்த இன்பம் வேணும், எனக்கு ஒரு மகள் கிடைக்கணும், எனக்கு ஒரு மகன் கிடைக்கணும், எனக்கு நல்ல மனைவி கிடைக்கணும், எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும், எனக்கு நல்ல கார் வரணும். ஸோ குணங்களின் அடிப்படையில் அந்த குணத்தின் அடிப்படையில் தானே ஒருத்தனுக்கு ஒரு ஒரு பொருளின் மீது ஆர்வம் இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்காது, எல்லாருக்கும் நிறைய நகை வாங்கணும், நிறைய நகை சேர்க்கணுங்கிற ஆசை இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு ஒரு பொருளின் மீது அதீத ஆசை இருக்கும். அதற்கு காரணம் அவர்களுடைய குணம். அந்த குணத்தை கொடுக்கக்கூடியது அந்த பிரகிருதி, அதாவது அவருடைய பழைய மனப்பதிவுகள். அப்போ நீங்கள் ஒருத்தரை இயல்பாகவே டக்குன்னு மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் அவரோட மனப்பதிவுகளில் மாற்றினா தான் அவருடைய அந்த குணத்தையே நம்ம மாற்ற முடியும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் டைரக்டாக நீங்கள் இறைவனை நினைங்க, இறைவனை கும்பிடுங்க, இறைவனை நோக்கி நீங்கள் செல்லணும், முக்தியை விரும்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ ஏன்னா அவன் இயங்குவது அவன் குணத்தின் அடிப்படையில். அந்த குணம் அவன் செய்யும் கர்மங்களின், அதாவது செயல்களின் விருப்பத்தில்
பயனில் விருப்பம் கொண்டிருக்கிறது. அதன் மூலம் விளையக்கூடிய இன்பத்தில் அவன் நாட்டம் அடைந்திருக்கிறான். அதனால் அவன் அப்படித்தான் இருப்பான். அப்போ அவனுடைய குணங்கள அடிப்படை குணத்தை நீங்க மாத்தணும்னா, அவனுடைய மனப்பதிவுகள் என்னன்னு தெரிஞ்சு, அந்த மனப்பதிவுகளையே நாம் எடுத்தாக வேண்டும். அதை இந்த கருத்தை நீங்க வலியுறுத்தணும் ஒருத்தர்கிட்ட. அப்பனாலே அவனுக்கு அந்த தெரிஞ்சுக்க அந்த இதுதான் வந்து ஞானம் வேணும். இதுதான் இந்த ஞானம். ஞானம் வந்தால் அவன் அந்த மனப்பதிவுகளை அகற்றி அந்த குணத்தை அடிப்படையான அந்த குணத்தை மாற்றுவதற்கான பயிற்சியை செய்தால் அவன் இறைவனை நோக்கி திரும்ப முடியும் என்று கீதை வழி